அத்தியாயம் 8 கோயிங் த்ரூ சேஞ்சஸ். மாற்றத்துக்கு உள்ளாகுதல் இல்லாட்டி மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள், மாற்றத்தை நோக்கி பயணப்படுதல் இது வச்சுக்கலாம். இப்போ எதுவுமே நம்மள வந்து பிசிக்கல் பிளேன்ல உலகத்துல பிடிச்சி வைக்கல அப்படின்னு மனநிலை இருந்தா எது வந்து உங்க மாற்றத்துக்கு தடையா இருக்கு அப்படின்னு முதல் கேள்வி. எந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டமைப்புகளை நீங்க சிக்கியிருக்கீங்க? ரெண்டாவது கேள்வி. ஏன் எப்பயுமே ஒரே வைப்ரேஷன் லெவல்ல நம்ம இருக்கிறோம்? ஏன் மாற்றத்தை பார்த்து பயப்படுறோம்? இந்த கேள்விலாம் நம்ம மாற்றத்தை உள்ளாகுறதுக்கு முன்னாடி வரக்கூடிய கேள்விகள். இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்றது என்னன்னா, டாப்ல இருந்து இந்த பிரபஞ்ச பேராற்றல் இல்லாட்டி ஸ்பேஸ், அதாவது கரெக்டா புரிஞ்சுக்கணும்னா வெளி ஸ்பேஸ் பீயிங், அதுக்கு அடுத்து எனர்ஜி பீயிங், இது ரெண்டு நிலை. அதுக்கு அடுத்து மாஸ் பீயிங். ஸ்பேஸ் பீயிங், எனர்ஜி பீயிங் ஆல்மோஸ்ட் ஹையர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறது. அதை குறிப்பிடுறதுக்கு there are lot of words. எக்ஸ்பேண்டட் யூனிவர்ஸ், எக்ஸ்பேண்டட் பீயிங்க்கு நிறைய வேர்டு இருக்கு. அதுக்கு வேர்டு வரிசையா பார்த்தோம்னா, டோட்டல் அவேர்னஸ் முழுமையான விழிப்புணர்வு, கம்ப்ளீட்னஸ் முழுமை, ஃப்ரீடம் விடுதலை, லவ் அன்பு, எஸ்டசி பேரானந்தம், செர்டனிட்டி உறுதித்தன்மை, ஸ்டெபிலிட்டி நிலைத்த தன்மை, சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் பேரறிவு, கம்பேஷன் கருணை, இதெல்லாம் வேர்டு வந்து நமக்கு முழுமையான ஸ்பேஸ் பீயிங் இருக்கிற குவாலிட்டி. இது வேகாலாம் இருக்காது. இதெல்லாம் வந்து குழப்பமான வேகா புரியக்கூடிய வார்த்தைகள்லாம் இல்லை. இது எல்லாருக்கும் புரியக்கூடியதா இருக்கு. இது எல்லாமே சமநிலையை, சமத்துவத்தை, நிலைத்த தன்மையை குறிக்கக்கூடிய முழுமையான வார்த்தைகள். அது அப்சல்யூட் செர்டனிட்டி, அதாவது உறுதியான ஒரு ஸ்டெபிலிட்டி எங்க இருக்கும் அப்படின்னா ஸ்பேஸ் லெவல்ல இருக்கும். ஸ்பேஸ்ல எல்லா இணைப்புகளும் இருக்கிறது. எல்லா இணைப்புகளும் இருக்குது. அது எந்த நிலையில இருக்குதுன்னா, அது விகிதாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரியும், அதனுடைய அளவீடுக்கு ஏற்ற மாதிரியும், அதனுடைய விரிதல் தன்மை, அதாவது ஒரு 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 விஷயம் இணைந்திருக்கணும். ஒருத்தர் இன்னொருத்தரோட இணக்கமா இருக்கணும்னா அவருடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி இவரும் விரிந்திருக்கணும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு இயக்கங்களும் அதன் அளவில் பொருத்தமான விரிதல் இருக்கும்போது எல்லாமே பிரபஞ்சத்துல இருக்குது. மாஸ் லெவல்ல, பொருட்கள் லெவல்ல, லோயர் ஃப்ரீக்வன்சி லெவல்ல, கண்ட்ராக்டர்ல, சுருங்கிய நிலையில, குறுகிய நிலையில என்ன இருக்கும்னா விழிப்பு நிலை அற்ற நிலை இருக்கும், குறைந்த விழிப்பு நிலை இருக்கும். அதே மாதிரி உலகத்துல அதிகப்படியான கண்ட்ரோலு உலகம் இவர்கள் மேல இருக்கும். இவங்களால உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நிகழ்ச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாம இந்த உலகத்துல இந்த மாஸ் லெவல்ல இருந்துதான் ஆகணும். ஹியூமன் பீயிங்ஸா வந்துட்டோம். அப்போ வந்து நம்மளோட லோவர் ஃப்ரீக்வன்சியோ ஹையர் ஃப்ரீக்வன்சி ஆளுங்களோட தான் எனக்கு இருக்க முடியும். அதனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து அன்ஸ்டேபிளாகவும் உறுதியற்ற தன்மையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில உலகில மாஸ் லெவல்ல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு நிலையற்ற வாழ்வு இருக்குது. என்ன நடக்குமோ நடக்காதோ அப்படின்றது. இது நடக்குமா நடக்காதா, இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு ரெண்டு விஷயம் வந்து நமக்கு குறிகாட்டும், நடைமுறையில செயலாக்கமாக இருக்கும். என்னன்னா, எவ்வளோ சட்டில் சேஞ்சஸ், எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ஒரு ஒரு அந்த அந்த ஸ்டெபிலிட்டி இல்லாத தன்மையில ஒன்று வந்து இந்த ஸ்டெபிலிட்டியை நிர்ணயம் பண்றதுக்கு ஒன்று, ஸ்டெபிலிட்டி நோக்கி பயணப்படுறது ஒன்று. ஃபர்ஸ்ட் ஒன் வேஸ் டுவர்ஸ் ஸ்டெபிலிட்டி ரீச்சிங் எ காமன் லெவல் ஆஃப் வைப்ரேஷன். எல்லாருக்கும் காமன் லெவல் ஆஃப் வைப்ரேஷன் இருக்குது. நான் அடுத்து என்னன்னா டிஸ்இன்டிகிரேஷன், சிதைந்து விடுதல். ஸ்டெபிலிட்டி இல்லாம மொத்தமா பிரிந்து வைப்ரேஷன், அந்த அந்த வைப்ரேஷனுக்கு இல்லாம
தொலை தூரத்துல போயிடுறது, தள்ளி போயிடுது. ஒண்ணு காமன் பிளாட்ஃபார்ம் வருது, இல்லாட்டி அந்த வைப்ரேஷன்ல இருந்து தொலை தூரத்துல போறது. இது ரெண்டு தான் நடக்குது எல்லா சட்டிலிட்டிஸ்லயும், அன்ஸ்டெபிலிட்டிலையும். ஒண்ணு, நாம என்ன பண்றோம்னா ஒருத்தரோட பழகுறோம் அப்படின்னா அவருக்கு ஒத்து போய் அவரை வந்து ஒத்து இருக்கிறோம், இல்லாட்டி அவர்கிட்ட இருந்து அப்படியே டோட்டலா விலகி போயிடுறோம். இந்த ரெண்டு விஷயம் தான் நடக்குது. ஆமா, நாம அஹ், நம்மளோட உயர்ந்த வைப்ரேஷன், நம்மளோட கீழான வைப்ரேஷன் ஆளுங்களோட தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ரெசன்ட் வைப்ரேஷன்ல நம்ம அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றோம். அந்த அன்கம்ஃபர்ட் ஃபீல் பண்றதுலேயே கூட ஒரு சில நேச்சுரலான ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதாவது இந்த கண்டிஷன்லயே ஒரு நேச்சுரலான ரெஸ்பான்ஸ் இருக்கும். இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, எப்பயுமே நம்மளுடைய வைப்ரேஷன் ஹையர் வைப்ரேஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஆனா இருக்கிற சூழ்நிலை பழக்கத்தின் காரணமாக ஒரு கண்டிஷன்ல இந்த ஸ்டாக்னன்ட் வைப்ரேஷன், ஒரே வைப்ரேஷன் தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாரத்தை எடுத்து பாருங்க. நீங்க உங்க ஒரு வாரத்தை பாத்தீங்கன்னா உங்க வைப்ரேஷன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படியே 2 வாரம் ஆக்கிங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். 3 வாரம் ஆக்கினா ஒரே மாதிரி தான் இருக்கும். சேஞ்சஸ் இருக்க மாட்டா இருக்காது. அப்போ சேஞ்சஸ் வரணும்னா இப்போ நேச்சுரல் ரெஸ்பான்ஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது நம்ம இருக்கிற கண்டிஷன்ல நேச்சுரலா அந்த ஹையர் வைப்ரேஷன் ஒரு லோயர் வைப்ரேஷன் மக்களை இல்லாட்டி நம்ம வைப்ரேஷன் நம்ம சந்திக்கும் போதோ அதனோட இணைந்து பயணப்பட போதோ நமக்கு நேச்சுரலா சில ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஒன்று, நம்மளோட லோவர் ஃப்ரீக்வன்சி இருக்கிற ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி மேலே நம்ம எடுத்துன்னு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். யாருன்னா இருக்கிறாங்க லோயரா இருக்காங்கன்னா நம்ம மேலே எடுத்துட்டு வரதுக்கு நம்மளோட லோயரா, நம்ம ஹையரா இருக்கிறோம், நம்மளோட லோயரா இருக்கவங்கள மேலே எடுத்துட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம். நம்மளோட நம்மளோட ஹையர் ஃப்ரீக்வன்சி இருக்காங்கன்னு வச்சுங்களேன். நம்ம வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி அவங்கள நாம என்ன பண்றோம்னா நம்ம லெவலுக்கு கூட்டின்னு வந்துடும். நம்ம அவங்களுக்கு நம்ம லெவலுக்கு கூட்டின்னு வந்தது அந்த லெவலுக்கு கூட்டின்னு வந்து நம்ம கேட்ட மாதிரி நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நீங்க குறிப்பா ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுடைய இயல்பான, நேச்சுரலா இருக்கக்கூடிய, அதே நேரத்துல உங்ககிட்ட ஒத்து போகாம இருப்பவர்களுக்கு தான் நீங்க ஹெல்ப் பண்றீங்க. ஏன்னா, நீங்க கான்ஷியஸா இருக்கீங்க, அவங்கள அன்கான்ஷியஸா இருக்கிறாங்க. அப்போ கூடுமானவர்கள் ரொம்ப டேஞ்சர் பார்ட் என்னன்னா, ஒருத்தர் ஹையர் ஃப்ரீக்வன்சில இருக்கிறது லோயர் ஃப்ரீக்வன்சி ஹெல்ப் பண்றாரு அப்படின்னா, அவர் என்ன பண்ணாருன்னா, யாரை டீல் பண்றனா இணக்கம் இல்லாத, அவருக்கு புரியல, ஒத்துக்கல, அவருக்கு அந்த நிலையில கான்சியஸும் இல்ல, அவர்கிட்ட தான் டீல் பண்ண. அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த லோயர் ஃப்ரீக்வன்சி இருக்கிற ஆளுங்க அஹ், நம்மள கீழே இழுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எனர்ஜியை வந்து நிறைய, நம்மளுடைய ஆற்றலை நிறைய சேதாரம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வித்தியாசமான அணுகுமுறை நம்மளையே வந்து குற்ற உணர்வாக ஆளாக்குவாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, மாரல் கோடு, அதாவது ஒழுக்க கட்டுப்பாடு, இல்லாட்டி சமூக விஷயங்களை புகுத்தி நம்மளை வந்து ஒரு த்ரிட்டன் பண்ற மாதிரி நடத்துவாங்க. அதே மாதிரி நிறைய புகழ்வாங்க. அதாவது நீங்க லோவர் ஃப்ரீக்வன்சியால உங்க நிலைக்கு எடுத்துட்டு வரணும்னு நினைக்கும் போது அந்த கீழே இருக்கிறவர் அறியாமல் இருக்கிறவர் என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, முதல்ல உங்களை குற்ற ஆளியாக்குறது, இல்லாட்டி தப்பா சொல்றது, இல்லாட்டி தப்பு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறது, எல்லா விஷயத்திலும் தப்பு கண்டுபிடிக்கிறது, இல்லாட்டி தப்பு கண்டுபிடிக்க முடியலன்னா உங்களை பத்தி பயங்கர உயர்வா பேசுறது, உங்களுக்கு ஹெல்ப் பண்றது, தேவையில்லாம உள்ள நுழைஞ்சு ஹெல்ப் பண்றது போன்ற விஷயங்கள். அதே மாதிரி எக்ஸாஜரேட்டட் ஸ்டேட்மெண்ட், அதாவது உங்களை பத்தி அதிகப்படியா சொல்றது, அப்புறம் எனக்கு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கறது, அப்புறம் பயம், பயத்தை உருவாக்குறதுல பயமா இருக்கிற மாதிரி காட்டுறது, மன அழுத்தத்துல இருக்கிற மாதிரி பாக்குறது, ஒரு மாதிரி வித்தியாசமா பைத்தியக்காரத்தனமா பிஹேவ் பண்றது, அப்புறம் ஆர்கியூமெண்ட் பண்றது, கொட்டேஷன் வந்து திடீர்னு ஒரு 10 கொட்டேஷன் நம்ம அறிவுக்கு மீறி, அதாவது உங்க அறிவுக்கு மீறி நான் பெருசா கொட்டேஷன் இருக்குது பாருங்க அப்படின்னு கருத்துக்களை சொல்றது, நிறைய வழிகள்ல நம்மள கீழே இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த கண்டிஷன்ல ஆல்மோஸ்ட் நம்மள கொல்ற அளவுக்கு கூட போவாங்க. கொல்ற அளவுக்கு கண்டிஷனை உருவாக்கி ஒரு 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 சிறையில அடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த இந்த இவ்வளவு நேரம் பேசின விஷயத்த கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நாம எங்க சிக்கி இருக்கிறோம், எங்க சேஞ்சஸ் வரலன்றது தெரியும். அப்ப அந்த கண்டிஷன்ல ஹையர் ஃப்ரீக்வன்சி இருக்கிற ஆட்டோமேட்டிக்கா இவர் லெவலுக்கு வந்துடும்.
அதனால லோயர் ஃப்ரீக்வன்சியில இருக்கிறவங்கள நம்ம மேல்நிலை கொண்டு வரும்போது மிக கவனமா இருக்கணும். இந்த மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப பார்த்து இதெல்லாம் பக்கத்துல இருக்குதான்னு பார்த்துட்டு இருந்து இருந்து கவனமா இருந்து அவங்கள என்ன பண்ணலாம்னா மேலும் 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 அவர்களை லோவர் ஃப்ரீக்வன்சி இருக்கிறவங்கள அன்பு செலுத்திக் கொண்டே வரலாம். அவர்களை எதிர்க்க தேவையில்லை. அவர்களோடு போராட தேவையில்லை. இந்த மாதிரி லோயர் வைப்ரேஷன் இருக்கிற ஆளுங்கிட்ட அதிகமான அன்பு ஃப்ளோ ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட இருந்து அதிகமா போயிட்டே இருக்கு. அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளை எந்த முரண்பாடுகளும் இல்லாம முரண்பாடுகளும் பார்க்காம நீங்க அப்படியே அந்த அன்பை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா அவரு என்னடா இது எவ்வளோ நம்ம 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 லோயர் ஃப்ரீக்வன்சில இருந்தாலும் நமக்கு அன்பு வந்து கொண்டே இருக்குன்னு ஒரு கட்டத்துல அவர் மாறுவதற்கான வாய்ப்புகள் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸே இல்லையே இவர்கிட்ட அப்படின்னு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல வந்து ஒரு ஸ்டேபிளா அவர் ஃபீல் பண்ணுவார். அதனாலதான் ஒரு ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது கீழே இருக்கிறவங்க பயங்கரமான ஒரு பதட்ட உணர்வை ஆஹ், உணர்வது. அப்போ அந்த ஸ்டேபிளும் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றதுக்கு நான் ஹையர் ஃப்ரீக்வன்சி ஆளுங்க எப்பயுமே அவங்க கீழே இருக்கிற நிலைப்பாடுல இருக்கிற தன்மையை கவனிக்காமல், அதாவது அதனோடு ஈடுபடாமல் அன்பு மட்டுமே செலுத்திக் கொண்டு முரண் இல்லாம பார்த்துக்கணும். லோயர் ஃப்ரீக்வன்சி இருக்கிற ஆளு ரொம்ப நாள் வந்து அன்பின் பிடியில வந்து அவரால இருந்து இது தப்பு செய்ய முடியாது. ஒண்ணு இணக்கமாகி ஸ்டேபிள் ஆயிடுவார், இல்லாட்டி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கட் ஆகி போயிடுவார். இந்த நிலையிலும் அவர் வந்து வெளியேறாம இன்னும் சிக்கல் கொடுத்துருக்கிறாருன்னா தெளிவான முடிவெடுத்து ஸ்பிளிட், பிரித்து விடுதல், பிரிந்து விடுதல். அப்படியே எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் அவங்க ஆக்குனாலும் டக்குன்னு சொல்லிட்டு விலகி விடுங்கள், இல்லாட்டி விலக்கி விடுங்கள். அதெல்லாம் எதுலையுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. எப்பயுமே உழண்டுட்டு இருக்காருங்க அதுல. அதுல எந்த விதமான கில்ட்டும் உங்ககிட்ட குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. இட் இஸ் நேச்சுரல் ஆர்டர். அதாவது ஹையர் ஃப்ரீக்வன்சி இருக்கிறவங்க கூட லோயர் ஃப்ரீக்வன்சி இருக்கிறவங்க இயல்பாக இருக்கவே முடியாது. ஒன்று அவங்க ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு உங்களோட வரணும், இல்லாட்டி பிரிந்து போகணும். இது நேச்சுரல் ஆர்டர். அதனால நீங்க எந்த வித குற்ற உணர்வுக்கும் ஆளாக வேண்டியதில்லை. அவங்க சேர்ந்தாங்களே, இதெல்லாம் செஞ்சாங்களே, அதெல்லாம் பண்ணாங்களே எல்லாம் இல்லை. அவங்க நம்மளோட இணக்கமா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, அவ்வளவுதான். அடுத்து முக்கியமான சேஞ்ச் என்னன்னா நம்ம ஹையர் ஃப்ரீக்வன்சில போகும்போது நிறைய மெடிடேட் பண்ணிட்டு இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில நம்ம ஹையர் ஃப்ரீக்வன்சி மேல போகும்போது நாம வந்து ஹையர் லெவல்ல இருக்கிற ஃப்ரீக்வன்சி கூட நமக்கு இணைப்பு ஏற்படும். ஹையர் பீயிங்ஸ் என்று இருக்கக்கூடியது நம்ம புரிஞ்சாலும் புரியாவட்டெல்லாம் அந்த மாதிரி ஒரு அசாதாரணமான மனநிலை உருவாகும். ஒரு மாதிரி அதிகப்படியா ஆற்றல் அதிகமா குவியுறது, இல்லாட்டி ஆற்றல் அதிகமா கம்மியாகிறது, இல்லாட்டி தகவல்கள்லாம் பரிமாற்றம் அந்த நடக்கிறது, காதுல சில விஷயங்கள் கேட்கறது, கண்ணில் பார்க்கறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கலாம். இதெல்லாம் நடக்கலாம். அப்போ நீங்க கவனமா இருந்து அந்த ஃப்ரீக்வன்சியோட இன்டராக்ட் பண்றது, தகவலை பெறுவதற்கான முயற்சிகளை பெறலாம். அது வந்து நல்லதுதான். எந்த ரெசிஸ்டன்ஸும் இருக்கக்கூடாது. நமக்கு வந்து இது நல்லதா கெட்டதான்லாம் கிடையாது. ஒன்லி தகவல் மட்டும் பெறுவதற்கு இருக்கணும். அதை வச்சு அகங்காரமா மாத்துறதெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்கு சில நேரத்துல அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சி டீல் பண்ணும்போது நமக்கு வந்து ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியோ நிறைய பிரச்சனைகள் வர்ற மாதிரியோ தோற்றம் தெரியும். ஆனா ஹையர் ஃப்ரீக்வன்சி எப்பயுமே நமக்கு எந்த துன்பத்தையும் தராது, எப்பயுமே பாதுகாப்பா தான் இருக்கும். இந்த ப்ராசஸ்ல, இந்த பயணத்துல அந்த சில நேரத்துல நாம வச்சிருக்கிற நமக்குள்ள இருக்கிற சில விதிகள் இருக்கு இல்லையா, சில ஸ்ட்ரக்சர்ஸ், சில பேட்டர்ன் அது உடையும் போது நமக்கு துன்பத்தை தருவது மாதிரி தெரியும். எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஹையர் ஃப்ரீக்வன்சி இருக்கிற அந்த பீயிங்ஸ்னா என்ன, ஹையர் ஃப்ரீக்வன்சி இருக்க வைப்ரேஷன்ஸ், அந்த வைப்ரேஷனுக்குள்ள சட்டிலான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சி இருக்கிற சட்டிலான ஸ்ட்ரக்சர்ஸ் எப்பயுமே நம்மள மேல்நிலைக்கு அந்த அவர்களோட நிலைக்கு தான் உயர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களே, நம்மள வந்து பயமுறுத்துறதோ பூதாகரமா நம்மளை மாற்றி அமைக்கிறதுக்கோ எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் மேல நிலையில இருக்காங்க. நம்ம போன வழியில நம்ம பெற்ற சில அனுபவங்கள் நமக்கு துன்பத்தை கொடுக்கும். எந்த இடத்துலயும் அவங்க நமக்கு இடர்பாடு கொடுக்க மாட்டாங்க. எப்பயுமே நம்மள மேல் நோக்கி பயணிப்பதற்கு தான் அவங்க விரும்புவாங்க, எடுத்துட்டு போவாங்க. அப்புறம்
அதுக்கப்புறம் அந்த மே ஹையர் ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆகும்போது நமக்கு சில நேரத்துல நம்ம உடல்ல, மனதுல, சமுதாயத்துல, ஆன்மால ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அது உடைக்கும் போது மிகப்பெரிய ஒரு சில பாதிப்புகள் கொஞ்ச காலத்துக்கு இருக்கும். மிகப்பெரிய பாதிக்கலாம் ஒரு மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றத்தை வந்து கவனிச்சுட்டு அதை தவிர்க்காம அதை அதை வந்து எதிர்க்காம முரண்படாம அதை அப்படியே கவனிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த ரூட் புரிஞ்சிரும் எங்க இருந்து இந்த இந்த துன்பம் வருது அப்படின்னு. அப்படி இல்லாம அதை ரெசிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் என்ன பண்ணுவோம்னா எமோஷனல் டெர்மாயில், அதாவது உணர்ச்சியின் கொந்தளிப்பு, பயத்தினுடைய வெளிப்பாடுகள், பயம், பீதி இதெல்லாம் உருவாகி என்ன ஆகும்னா திருப்பி லோவர் இதுல அட்டாச்மெண்ட் ஆகி திருப்பியும் சுழண்டுகிட்டே இருப்போம். இன்னும் கொஞ்ச நாள் காலம் எடுக்கும். அப்ப அந்த முரண்கள் எல்லாம் பார்த்துக் கொள்றது ரொம்ப முக்கியம். அதனால அதனாலதான் நம்ம வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி இல்ல டீல் பண்ணும்போது இது நிறைய நேரத்துல பயம் வந்து டக்குன்னு வெளியே வந்துடுறோம். வெளியே வர்றதன் காரணமாக திருப்பி வித்ட்ரா ஆகி திருப்பி முதல்ல இருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதனால எந்த விதத்திலயும் நம்ம முரண்படாம இருந்து சமநிலையில் இருக்கும்போது அது மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி டீல் பண்ணும்போது ஹையர் ஃப்ரீக்வன்சி டீல் பண்ணும்போது இந்த எமோஷனல் டெர்மாயில், அதாவது உணர்ச்சியில் கொந்தளிப்பு, பயத்தினுடைய வெளிப்பாடு இருக்கும்போது நான் சில வார்த்தைகளை சொல்லி சில வாக்கியங்களை சொல்லி நான் வந்து என்னை நானே சமநிலைப்படுத்திக்கிட்டேன். அந்த வார்த்தைகளை நீங்க அந்த வாக்கியங்களை பாருங்க. ஐ எம் நத்திங், ஐ எம் எம்டி, ஐ எம் சைலண்ட், ஐ ஹாவ் நோ ரெசிஸ்டன்ஸ் டு த வைப்ரேஷன் ஆஃப் அதர் பீயிங்ஸ், ஐ ஹாவ் நோ ரெசிஸ்டன்ஸ் டு த எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் அதர் பீயிங்ஸ். என்ன சொல்றாங்கன்னா, நான் நான் ஒன்றுமில்லாதவன், நான் ஏதுமில்லாதவன், நான் அமைதியில் இருக்கிறேன், நான் எந்த விதத்திலும் மத்த வைப்ரேஷன் கூட எதிர்மறையாக இல்லை, நான் ஒன்றுமில்லாதவன், நான் ஏதுமற்றவன், நான் அமைதியில் இருக்கிறேன், நான் எல்லா உயிர்களோடும் இணக்கமாக இருக்கிறேன், எல்லா உயிர்களும் விரிந்து சுருங்குதலில் நான் எந்த பிணக்கும் இல்லாமல் இருக்கிறேன். ரொம்ப நுட்பமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து ஹையர் பீயிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிக உயர்ந்த அதிர்வெளியில் இருக்கும்போது நமக்கு அதிகாரம் எல்லாத்தையும் நினைச்சு நம்ம என்ன பண்றோம், லோயர்ல கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு ஃபீல் பண்றோம். அதனாலே ஹையருக்கு நம்ம போக மாட்டோம். இங்க 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 சௌரியமா இருக்கு, உலகத்துல சௌரியமா இருக்கு, மேல போறது வேணாம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துரும். இந்த சேரிட்டின்னு சொல்லிட்டு உதவி பண்றோம்ல மத்தவங்களுக்கு, ஹெல்ப் பண்றோம். அந்த அந்த கண்டிஷன் வந்து நிறைய நேரத்துல மத்தவங்க ஹெல்ப் பண்றது, உதவி பண்றது, அதாவது ஏழைகளுக்கு அந்த அந்த மாதிரி உதவி பண்ண நிறைய நேரத்துல நமக்கு துன்பத்தை தருது. ஏன் அப்படின்னா நாம அவங்கள விட பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு பண்றோம். அதே மாதிரி அஹ், இந்த உலகத்துல இந்த பிரபஞ்ச ஸ்பேஸ் லெவல்ல எல்லாமே செழிப்பாகவும் செழுமையாகவும் அபண்டன்ட்டா பூரித்து எல்லாமே இருக்கு. ஆனா என்னன்னா வைப்ரேஷன் லெவல் எல்லாரையும், அதனாலதான் எல்லா ஞானிகளும் வைப்ரேஷன் லெவல் எல்லாரையும் மேல்நிலைக்கு எடுத்துட்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்களே ஒழிய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து அவங்க கண்காணிக்கவே இல்லை. நாம காசு கொடுத்து மற்றவங்க ஹெல்ப் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா இருக்கிறோம். மற்றவங்க நம்ம கீழே இருக்கும்போது நம்ம ஃப்ரீடமா உணர்றோம். அதே மாதிரி என்ஜாயிங்கா இருக்குது, கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா நம்மளை விட மேல இருக்கிறவங்க கிட்ட டீல் பண்ணும்போது நாம அங்க பயமும் சக்தி இழந்த மாதிரியும் ஒரு இதுவும் இருக்கும். இந்த ரெண்டு நிலையும் தப்பு. இந்த பிரின்சிபல், இந்த விதி இருக்கு இல்லையா, ஈக்குவாலிட்டி, சமத்துவத்தோட ஈக்குவாலிட்டி, எல்லாருமே சமன்றது. நாம சேஃபா நம்ம கூட மேல இருக்கிறவங்ககிட்டயும் சேஃபா இருக்கணும். நம்ம கீழ இருக்கிறவங்களையும் நாம தான் காப்பாத்தணும்ன்ற எண்ணமும் இல்லாம இருக்கணும். அதுதான் வந்து அஹ், சமநிலை. நம்ம டிஸ்டர்ப்டா இருக்க பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அகங்காரம் இருக்கக்கூடாது, சுப்பீரியரா இருக்கக்கூடாது. நம்மோட உயர்ந்தவங்க இருக்கும்போது இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணக்கூடாது, அது தாழ்வா ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த சமநிலை தான் ரொம்ப முக்கியம். ஈக்குவாலிட்டியில அதுதான் முக்கியம். எல்லாமே சமநிலை, நடுநிலை தான் இருக்கணும். இந்த தீர்வு, இந்த புல்லு இருக்கு இல்லையா, புஷ்னா நான் வந்து போய் ஹெல்ப் பண்றது, புல்லுனா எனக்கு நான் வந்து இவங்க பெரிய ஆளு, நான் அதுல இருந்து விலகிறேன். தெளிவா பார்க்கணும்னா நான் போய் மனமும் வந்து ஹெல்ப் பண்ற அகங்காரத்துல ஒருத்தருக்கு அது வந்து புஷ்ஷிங். புல்லிங்னா என்னை விட பெரிய ஆள் இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது. ஐயோ பயமாக்குது, அவங்க பெரிய ஆளு, இந்த இந்த டென்ஷன் இருக்கக்கூடாது.
இதுக்கு தீர்வு என்னன்னா, எல்லாரும் உயிர்ப்போட இருக்கிறாங்க, எல்லாரும் ஈக்குவல். எதனா ஒரு கண்டிஷன்ல யாரு மத்தவங்க எல்லாம் ஈக்குவல் இல்லைன்னு இருந்துச்சுன்னா அதை நம்பாதீங்க, ஆழ்ந்து உள்ள போய் பாருங்க. சரி, உங்ககிட்ட உங்க பக்கத்துல இருக்கவரு ரொம்ப சூப்பரா பாடுறாரு, சூப்பரா எழுதுறாரு, சூப்பரா வரைகிறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. அதனால அவரை வந்து பாராட்டுங்க. ஆனா அதே நேரத்துல அவர்கிட்ட அவர் தான் பெரிய ஆளு, அததான் ரொம்ப அட்மிரேஷன், ரொம்ப அவருக்கு வந்து அவருக்காக க கச்சை கட்டிட்டு ஆடுறது, அவருக்காக பேசுறது, இதெல்லாம் வந்து அஹ், தேவையில்லாத விஷயம். எதையுமே வந்து பெருசா உங்களை தவிர யாரையும் நம்பாதீங்க. ஒண்ணு, உங்களுக்கு இருக்கு, அவருக்கு இருக்க பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்கு. நீங்களும் அதே விஷயத்த பண்ணலாம். ஆனா அவரை சப்ரஸ் பண்றதுக்காக இல்ல, அவரை வந்து கீழே தள்ளுறதுக்கோ அவரை ஜெயிக்கிறதுக்காக இல்ல, உங்களை உயர்த்துவதற்காக பண்ணிக்கணும். அப்போ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அவரை நேசிங்க, உங்களோட பிரதரா நேசிங்க, அவர் அவர் ப்ரொடியூஸ் பண்ண விஷயத்த கனப்படுத்துங்க. ஆனா அதே நேரத்துல உங்களால அது முடியுன்றத பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்கும்போது சில நேரத்துல ரொம்ப ஒரு போதைத்தனமா நம்ம ஒரு மயக்கத்துல நம்ம போய் விழுந்துருவோம். அது தேவையில்லை. அப்ப நீங்க என்ன சொல்லிக்கலாம் வார்த்தை அப்படின்னா, ஐ எம் ஈக்குவல் டு தட், வி ஆர் ஆல் ஈக்குவல் டு தட், நான் அதுக்கு சமமானவன், நாம் அனைவரும் அதற்கு சமமானவர்கள் சொல்லிக்கோங்கன்றார். இந்த எதிர்நிலையில பாத்தீங்கன்னா சில மனிதர்கள் வந்து எப்ப பார்த்தாலும் பைத்தியக்காரத்தனமா, எப்பயுமே நோய்வாய்ப்பட்டிருக்கிறவன், எப்பயுமே அவங்க பக்கத்துல போனாவே டிகிரேட், உலகத்தை பத்தியும் தன்னை பத்தியும் புலம்பிட்டே இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அவங்கள வந்து நீங்க வெறுக்க தேவையில்லை, அவங்க கூட அன்பா இருங்க. அவங்க கிட்ட அப்பப்போ சொல்லுங்க, நீ வைத்திருக்கிற கருத்து, நீ நீ விளையாடிக்கிட்டு இருக்கிற விளையாட்டு தப்பு. இப்ப நான் இருக்கிற மாதிரி நீ இருக்க முடியும், நீ உயர்ந்த நிலையில இருக்க முடியும்னு சொல்லிட்டு அன்போடு பாராட்டிக்கிட்டே வாங்க. பாராட்டிட்டே பாருங்க. அவங்கள நெசசரி தேவைப்பட்டா அவங்கள வந்து பேண்டேஜ் போடுங்க, தேவைப்பட்ட காசு கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க கொடுக்கறதுனால நீங்க பெரிய ஆளுன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாரும் சமம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பாவத்தை ஒதுக்கி விடுங்கள், பாவியை நேசியுங்கள். அது ரொம்ப முக்கியம். அப்போ நாம என்னன்னா நம்மளோட அட்டென்ஷன் எதுல இருக்கணும்னா அவருக்கு ஒரு உயிர்ப்பையும் உயிரையும் கொடுக்கறதா இருக்கணும் இல்லையா. அவர் வைத்திருக்கிற கருத்து மாஸ் லெவல் கருத்து, பிசிக்கல் லெவல் கருத்து, லோயர் கேன்சர் கருத்து, அவர் விளையாடி கொண்டிருக்கிறது தேவையற்ற விளையாட்டு அப்படின்னு அடிக்கடி சொல்லி எந்த சூழ்நிலையிலும் அவரை வெறுக்காம அன்போடு பாராட்டி அவங்களை ஈக்குவலா பாருங்க. அது ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. இப்ப யாருன்னா ஒருத்தர் உடைஞ்சு போயிருக்கிறாங்க, சிதைந்து போயிருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய பெயினை காட்டுது. எப்படி வந்து ஹர்ட் ஆயிருக்காங்க, அது போதுமான அளவுக்கு அன்பு அவங்களுக்கு இல்ல, இல்லாட்டி அவங்க மேல கம்பேஷன் இல்ல. அதே நேரத்துல ஒண்ணு, எல்லா அப்பாவிகளும் எப்ப எல்லாரும் உடைந்தவர்கள் சிதைந்தவர்கள் எல்லாமே அப்பாவிகள்லாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு கர்மா ஃபேக்டர் இருக்கு. அதுக்குள்ள ஒரு சர்டன் கர்மா ஃபேக்டர் இருக்கு. நாம ஹெல்ப் பண்றதுலயும் கர்மா ஃபேக்டர் இருக்கு. ஆனா நாம என்ன ஒரு மனநிலை இருக்கணும் அப்படின்னா, அவருக்கு கர்மா இருக்குது, அவருக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்ல, நாம நம்ம அன்பா இருக்கணும். எந்த லெவலுக்கு அன்பா இருக்கணும்னா, கர்மா நமக்கு விளையாத அளவுக்கு அன்பா இருக்கணும். அன்பு எப்படி இருக்கணும்னா, எதையும் எதிர்பார்க்காத அன்புல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அங்க தன்முனைப்பே இல்ல, நான் இதை செய்யறேன்னு நினைக்காம நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, அந்த நண்பர்களுக்கு உதவுனீங்கன்னா, அன்பா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதத்திலையும் இது இது நல்லது கெட்டதுன்னு இல்லாம உதவி மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க, இதனால என்ன புண்ணியம் வரும், இதனால என்ன பாவம் வரும்னு நினைக்காம ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கர்மாவை தாண்டிய ஒரு விஷயங்கள் மேல்நிலைக்கு போவீங்க. அதே நேரத்துல எல்லா காலத்திலும் நீங்க நினைக்க வேண்டியதுன்னா எல்லாமே ஈக்குவல் பீயிங் தான். அவ்வளவுதான். இப்போ இப்போ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவருக்கு உதவி பண்ண, அவ்வளவுதான். அந்த நிலையோட இருக்கணும். இருப்பதை இருப்பதா மாதிரி பார்த்துக்கணும். ஒரு ஒரு சூட்சுமமான விஷயம் அப்படி என்னன்னா, நாம உலகத்துல நம்மளோட மேலானவங்க கீழானவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் நினைச்சிட்டு டைட்டா நம்மளுடைய வைப்ரேஷன் லெவலே பிடிச்சுன்னு இருந்தோம்னா, நம்மளுக்கு வழிகாட்டுறவங்களை பார்த்தா எதிரி மாதிரி தான் தெரியும். அவங்க செயல்பாடுகளை பற்றி குற்றம் சொல்லினே இருப்போம். நம்ம திரும்ப 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 அதே வேலையில தான் இருப்போம், அதே சூழ்நிலை தான் இருக்கும், அதே ஃபேமிலி ப்ராப்ளம் தான் இருக்கும், அதே வாழ்க்கை தான் இருக்கும். நம்ம ஹையர் லெவலுக்கு போகணும்னு விருப்பப்பட்டா அந்த சேஞ்ச் வந்து கண்டிப்பா வேணும். அன்ஸ்டேபிளா நமக்கு இந்த இடத்துல அன்ஸ்டேபிளா இருக்கணும்னு நினைச்சு
நம்ம வந்து நம்மளுடைய வைப்ரேஷனை மாத்தினாதான் கரெக்டா வரும். இல்லாட்டி இந்த கண்டிஷன்ல, இந்த சூழ்நிலை, இந்த மனசூழல், இந்த புறச்சூழல், இந்த வாழ்க்கை சூழல், இந்த வேலை சூழல் மாறவே மாறாது. அப்போ நாம ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு போறதுக்கு, ஹையர் வைப்ரேஷன் போறதுக்கு என்னன்றதை பார்த்து சமநிலையான மனநிலை வைத்துக்கொண்டு, முரணில்லாத மனநிலை வைத்துக்கொண்டு, அன்போட இருக்கிறது தான் ஒரு பெரிய உபாயம். எப்ப நீங்க நம்மோட பெரியவங்க யாரும் இல்லை, நம்மளோட சின்னவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, அப்ப நீங்க சுதந்திரமாக உணர்வீங்க, விடுதலையாக உணர்வீங்க, சமநிலையில ஸ்டேபிளா உணர்வீங்க. அந்த அந்த நிலை வரும்போது ரொம்ப அமைதி உங்ககிட்ட இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும். நீங்க உடம்பு வச்சிருந்தாலும், உடம்பு உங்ககிட்ட இருந்தாலும் சரி, நீங்க பிரெயின் இருந்தாலும் சரி, மூளை இருந்தாலும் சரி, வாழ்க்கை இருந்தாலும் சரி, வேலை இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, வேலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும், புத்தகம் படிச்சாலும் படிக்காவிட்டாலும், உடல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எல்லா நிலையிலும் நீங்க அந்த புத்தகம் எழுதுறீங்க எழுதல, எல்லா நிலையிலும் நீங்க அமைதியில் இருப்பீங்க. மிக முக்கியமான விஷயம், நீங்கள் யாரையும் உயர்வாக நினைக்க வேண்டியதில்லை, யாரையும் தாழ்வாக நினைக்க வேண்டியதில்லை. விழிப்பு நிலையிலிருந்து வெளியேறுவது, மக்களோட மக்களாக இருப்பது, துன்பத்தை அதிகப்படுத்துது. திரும்ப 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 ஒரு டெய்லி லைஃப்ல பண்றது, டெய்லி விஷயத்த பண்றது, ரிப்பீட்டா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பண்ணிக்கொண்டே இருப்பது, திரும்ப திரும்ப பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். திருப்பி வந்துனே இருக்கிறோம். அப்போ பழக்கம், வழக்கம், வாழ்க்கை. பழக்கத்தை கட் பண்ணா வாழ்க்கை மாறும். திரும்ப திரும்ப ஏன் பறக்கிறோம்னா, திரும்ப திரும்ப ஒரே வேலை செஞ்சுன்னு இருந்தா திரும்ப திரும்ப பறப்போம். அந்த வேலையை விட்டு விடுபட்டு வைப்ரேஷன் லெவல்ல முரண்கள் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தா துன்பம் இல்லை, பிறவி இல்லை. அப்ப கர்மா இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. திரும்ப திரும்ப இதே வேலையை செஞ்சுன்னு இருந்தா இந்த வேலையில இருந்து விடுபட்டு, வேலைன்னா வேலை செய்யணும், அதுல விளைவுகளை எதிர்பார்க்காம, நன்மை எதிர்பார்க்காம இருந்தோம் அப்படின்னா, பாவ புண்ணியத்தை எதிர்பார்க்காம இருந்தோம்னா நமக்கு விடுதலை கண்டிப்பாக உண்டு. இந்த க்ஷணத்திலே நம்ம கர்மா இல்லாத நிலையில் நாம எப்பவுமே ஏகாந்த ஸ்வரூபமாக எப்பயுமே இருக்கக்கூடியவர்கள், எப்பயுமே இல்லாதவர்கள் என்ற நிலையை அனுபவிப்போம். அந்த அனுபவத்திலே இருப்போம். ஒரு அழகான உண்மையை சொல்லட்டுமா? என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க இந்த உலக விஷயத்துல துன்பத்திலிருந்து மேல போயிட்டீங்க, துன்பமற்ற நிலை இருக்கிறீங்க, சமநிலையில இருக்கிறீங்கன்னா, அதுதான் பெரிய ஆன்மீக திறவுகோலை கொடுத்து உங்களுக்கு ஞானத்தை தரும். அதுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னா, நோ ரெசிஸ்டன்ஸ், முரணற்ற சமநிலை, கோல்டன் மிடில், எல்லாவற்றையும் சமநிலை. எப்படின்னா மாடரேஷன் இன் ஆல், எல்லாவற்றையும் ஒன்றாக பார்த்தல். ஒரு வீணையில் அந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரிங் ரொம்ப டைட்டா இருந்தாலும் அருந்தரும், ரொம்ப லூஸா இருந்தாலும் இசை வராது. அதனால நம்மளோட வாழ்க்கையில நன்மை தீன்மை கடந்த நிலை இருந்தால், பாவ புண்ணியத்தை பற்றி சிந்திக்காமல் செயலாற்றினால் நம் வாழ்வு பெருவாழ்வாக இருக்கும்.